பார்வதி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். மஜாபா கேட்டாங்க. பட் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா வந்து லவ்வே பண்ணல. அம்மா வந்து எங்க அம்மா ஆக்சுவலி ஆக்ட்ரஸ். அப்பவே அம்மா கல்யாணம் பண்ணும்போதே ஷீ ஸ்டாப்ட் ஆக்டிங். ஸோ அப்பா வந்து மீடியாலாம் வேண்டாம், ஆக்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் ப்ரொபோசல் வந்தது இல்லையா, மீடியால இருந்து தானே வந்திருக்கு, நம்ம சாந்தனு ஆக்டர் தானே. ஸோ எங்க அப்பா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ போய் நடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கொண்டாரு. இதுக்கப்புறம் நம்மள யாரு கூடுவா? எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பா அதை வந்து கேட்கல. பட் நிறைய பேர் வந்து நீங்க ரொம்ப ஓப்பனா இருக்கீங்க. சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து why do you have to tell everything, not necessarily that you should share your personal stuffs in the public அப்படின்னு. உங்ககிட்ட கேட்பாரு ஏதாச்சும் இந்த கதை பத்தி, இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு, இந்த மாதிரி ரோல் வந்திருக்கு. நான் வந்து ஒரு முட்டாள், எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் பாவம் இந்த கதை வந்திருக்குமா, அதுக்கு அந்த இப்படி இருக்குமா. நம்ம உரிமையா நம்ம கேட்கணும்னா யாரை கேட்போம்? எல்லாத்துக்குமே கூடயே இருக்கிறவங்கள தானே கேட்போம். அதுக்கு உண்டு ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதுக்கு தயக்கம்லாம் இருக்காது. எப்படி அவருக்கு எதாவது வேணா நான் கொடுப்பேன், எனக்கு எதாவது வேணா அவருக்கு. நான் ஒரு ஒர்க்ல நான் காலை வைக்கிறேன்னா அது கண்டிப்பா மை பெட்டர் ஹாஃபுக்கு அது கண்டிப்பா போய் சேரும். ஏன்னா வாட் எவர் ஐ டூ இஸ் த சப்போர்ட் சிஸ்டம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளியில எல்லாம் மக்கள் பார்த்தா டக்குன்னு உங்களை ஐடென்டிஃபை பண்றது எதை வச்சு பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி என்னை வந்து டக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. மேக்கப் இல்லாம டோட்டலி வேற மாதிரி இருப்பேன். என்ன மேக்கப்லாம் போட்டு டிவிலலாம் வரும்போது நல்லா ஹைட்டா வெயிட்டா இருக்கிற மாதிரி, என்னங்க நேரில் குட்டையா இருக்கீங்க, அப்படி குட்டியா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பல்லால் அது ஒரு ராசிப்பல், ராசிக்கல் மாதிரி இது ஒரு ராசிப்பல் சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. பாப்போம். ரீசெண்டா இப்போ உங்க இன்டர்வியூக்காக பழைய இன்டர்வியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து டக்குன்னு ஒரு இன்டர்வியூ வந்தது, நியூலி மேரிட் கப்பல்ஸ் தலை தீபாவளி சாந்தனு கீக்கின்ற மாதிரி. இட் வாஸ் லைக் பேக் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி அந்த இன்டர்வியூ. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அந்த இன்டர்வியூ சும்மா கிளான்ஸா பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேசுறது ரொம்ப சின்ன பசங்க பேசுற மாதிரி பேசுறீங்க. ரொம்ப கிட்டிஷா இருந்துச்சு. ஆனா இப்போ உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர மெச்சூர்ட், வாழ்க்கை தத்துவங்கள் முதற்கொண்டு கொட்டி தீக்கிறீங்க உங்க யூடியூப் சேனல்ல. ஸோ வாட் இஸ் தட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த ஒரு இடத்துல வந்து அது அந்த ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல, girl to woman or boy to man? நீ உங்க क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க வந்து ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்டா இருக்கும்போது அந்தந்த ஏஜ்ல ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா, ஜாலியா. நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி பேசுவீங்க. நீங்களே இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொறுப்புலாம் வந்தப்புறம் அதே ஃப்ரெண்டோட வேற மாதிரி பேசுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் we look into each other as friends. அப்படியே வளர அந்த மெச்சூரிட்டி வரும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். ஸோ எங்களுடைய பேச்சு, எங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே மாறும்ல. ஸோ எங்களுக்கே தெரியுது பழசெல்லாம் பார்த்தா கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா இப்போ பண்றது இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இது காமெடியா தெரியும், நம்மளுக்கு சிரிப்பா வரும். ஸோ அதுதான் ஐ திங்க் அந்த அந்த ஏஜ்ல பேச வேண்டியதை நாங்க பேசியிருக்கோம். இந்த ஏஜ்ல நம்ம பேச வேண்டியது நம்ம பேசுறோம். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம லைஃப்ல நிறைய பார்க்குறோம். ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு அடிபட்டு கற்றுக்கிட்டு வர்றது தான் நம்ம அப்படியே பேசுகிறோம். ஸோ அதுதான். ஓகே. ஸோ சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்டுடியோக்காக இருக்கட்டும், ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் சாந்தனு இஸ் டூயிங் ஒரு பெரிய ஒரு பேக் போன் இஸ் பீயிங் சப்போர்ட்ல. ஸோ அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன், ஒரு பையன் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சிருந்தான். ஸோ அதில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து நிறைய ஏமாந்துருக்கேங்க, ஈஸியாக என்னை ஏமாத்திடுவாங்க, இல்லை ரொம்ப இதுவாக இருக்குங்க. ஸோ அது வந்து எதனால யாரோ ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா எல்லார் லைஃப்லையும் அது எங்கேயோ ஒரு இடத்துல கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் ஒரு பெரிய பேக் போனோம் அந்த டைம்ல இருந்திருப்பீங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க்? அவரை வந்து ஆக்சுவலி பாவம், அவர் ஈஸியாக ஏமாத்தலாம். லைக் எல்லாரையும் ஏமாத்தலாம்னு சொல்றதை விட நம்புவார், எல்லாரையும் ரொம்ப நம்புவார். அவங்களுக்கு பின்னாடி என்ன, இவங்க எப்படி, ஏது, அதை விசாரிக்கிறதுக்கு கூட அவருக்கு வந்து பெருசா யோசிக்க மாட்டார். நீங்க ஒன்று சொல்றீங்களா, ஓகே ஃபைன், இவரை நம்பி இறங்கிடலாமா, இறங்கிடலாம், இவரை நம்பி அப்படியே போட்டுடலாம், அந்த மாதிரி தான். நான் சொல்லுவேன், தீர விசாரி. நிறைய பட்டிருக்கோம்.
ஸோ இனிமேலாவது விசாரிச்சு பண்ணு, அவசரப்படாத, இட்ஸ் ஓகே, எவ்ரி திங் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஸோ நல்லா இது பண்ணி பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து அவர் இப்போ கொஞ்சம் நான் சொல்லலைன்னா டப்புன்னு திருப்பி போய் விழுந்துருவாரு அந்த குழியில. நான் அப்படியே இழுத்து பிடிச்சு கொஞ்சம் செக் பண்ணிட்டு விழு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் விழுறமா இது பண்றோமான்றது நம்ம கையில இல்லை. ஸோ எல்லாரும் இப்போ இருக்க ஆங்கர்ஸ் யார்கிட்டயாச்சும் போயிடல, நீங்க எதுக்காக ஆங்கரா இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றது இப்போ ஒரு யூடியூப் ஆங்கர், டிஜிட்டல் ஆங்கர்ஸ் கேட்கும் போது இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டோன் மாதிரி தான், இதை வச்சுட்டா நான் டக்குன்னு அப்படியே சினிமாவுக்கு போயிடுவேன். ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு இருக்கும்போது நீங்க யோபின் ஆல்மோஸ்ட் லைக் 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துச்சா சினிமாக்குள்ள போனோம், இல்ல அந்த சான்சஸ்லாம் வந்திருக்கும்ல? ஆக்சுவலி நான் ஆங்கர் அதுக்கு முன்னாடியே வந்தது, மூவிஸ்ல கேட்டாங்க. பட் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா வந்து லவ்வே பண்ணல. அம்மா வந்து எங்க அம்மா ஆக்சுவலி ஆக்ட்ரஸ். அப்பவே அம்மா கல்யாணம் பண்ணும்போதே ஷீ ஸ்டாப்ட் ஆக்டிங். ஸோ அப்பா வந்து மீடியாலாம் வேண்டாம், ஆக்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதுக்கப்புறம் கலா மாஸ்டர் எங்கள் ஆண்டி வந்துட்டு மானடமயிலோட டைரக்ட் பண்ணாங்க. ஸோ எங்கள் அக்கா மகாலட்சுமி வந்து அவங்க கோ டைரக்டாக இருந்தாங்க. எங்கள் அங்கிள் மிஸ்டர் கண்ணன், ஹீ வாஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறனால எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி அவள் ட்ரை பண்ணட்டுமே, ஆங்கரிங் தானே, நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொன்னாங்க கலாட்டி. ஸோ அதனால ஓகேன்னு விட்டது தான். அப்படி ஆங்கரிங்ல வந்ததுதான். சோ நான் சினிமாக்குள்ள போகணும், இது பண்ணும், அது அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்ட பிறகு அப்பாக்கே கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகே நம்ம பொண்ணு நல்லா தானே பண்றாங்க, நடிக்கிட்டு அப்ப கூட விடல. அதுக்கப்புறம் ப்ரொபோசல் வந்தது இல்லையா, மீடியால இருந்து தானே வந்திருக்கு, நம்ம சாந்தனு ஆக்டர் தானே. ஸோ எங்க அப்பா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ்ல அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ போய் நடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கொண்டாரு. இதுக்கப்புறம் நம்மள யாரு கூப்பிடுவா, அவருக்கு தெரியும்ல. கூப்பிட்டுருப்பாங்களே, மேபி கூப்பிட்டாங்கங்க. பட் தெரியல, நத்திங் வாஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து ஹீரோயினா தான் பண்ணணும், நம்ம இதுதான் பண்ணணும், அது அப்படிலாம் ஐ டோன்ட் ஹேவ். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கிடையாது என் ஆம்பிஷன் இதாகணும். எனக்கு ஆம்பிஷனே இல்ல இப்போ வரைக்குமே. எனக்கு ஆம்பிஷன் நம்ப மாட்டீங்க. நம்மள லைஃப் எப்படி கூட்டு போதோ அப்படியே நான் போவேன். எனக்கு இது பண்ணும், அது பண்ணும். இது டான்ஸ் ஸ்டுடியோ கூட ஜஸ்ட் அம்மா தான் வச்சிருந்தாங்க, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி என் பேர்ல மாத்திக்கிட்டேன். தவிர்த்து அம்மா தான் இன்னும் ஷீ டேக்ஸ் கேர் அண்ட் ஐ கோ எவ்ரி டே. பட் அது ஒரு அதான் யோசிக்கல. நம்ம நினைச்சிட்டு எதுவும் கிடைக்கலன்னா ஃபீல் ஆயிடும்ல. ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இது வருதா, ஓகே, இது நம்மளுக்கு தோணுதா, இது பண்ணலாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபுல் ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு, டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துப்பேன். ஸோ அப்படிதான் தவிர்த்து எனக்கு இது ஆகணும், அது ஆகணும், நடிக்கணும், இந்த படத்துல பண்ண அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாராச்சும் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட, லைக் இப்போ யூடியூப்ல நீங்க பண்ணீங்க, ரீசெண்டா ஒரு சீரியஸா மாதிரி கூட பண்ணீங்க, சீரியஸ் பாட்காஸ்ட் பண்ணீங்க. சோ அப்ப பாக்குது எல்லாமே நீங்க வெளியில சொல்லியே ஆகணுமா? உங்க வாழ்க்கையில் நடக்கிறது, நடந்தது, எப்பயோ பண்ணது, அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது எல்லாமே சொல்லியே ஆகணுமான்ற ஒரு கேள்வி எப்பயாச்சும் வந்திருக்கா? அது எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பா அதை வந்து கேட்கல. பட் நிறைய பேர் வந்து நீங்க ரொம்ப ஓப்பனா இருக்கீங்க, லைக் யதார்த்தமா இருக்கீங்க, உங்களுக்கு நடக்கிறத எங்களுக்கும் நடக்குது வாழ்க்கையில, அதை நீங்க ஓப்பனா சொல்றீங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. அவங்க வந்து why do you have to tell everything, not necessarily that you should share your personal stuffs in the public அப்படின்னு. இப்போ நம்ம பேசுறோம், இப்போ நம்ம யோசிச்சு வச்சு பேசணுமா? நம்ம நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பதில் சொல்றேன். just we are just going with the flow. இதுதான் நாங்களும் பண்ணுவோம். சோ நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவோம், தப்பு கிடையாதுங்க. நம்ம என்ன நம்மளுக்கு நடக்குது, நம்மளுக்கு என்ன தோணுதுன்றது நம்ம சொல்றோம். ஐ திங்க் நம்மள மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க அங்க, அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது கோ த்ரூ ஆயிருக்கும். அண்ட் நம்ம மூலியமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நிறைய எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு பாட்காஸ்ட் பொறுத்தவரை. ரொம்ப ரீசெண்டா வந்து ப்ளூ ஸ்டாரோட ஸ்டேஜ்ல வந்து சாந்தனு வாஸ் வெரி எமோஷனல். ஸோ இந்த விக்டரி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விக்டரியா இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அவரோட இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுத்திலையுமே நீங்க பின் ஷேரிங்? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ராவணக்கோட்டம் மாதிரி ஒரு படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வருது, அப்போ ப்ளூ ஸ்டார் மாதிரி ஒரு படம் வருது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் எப்படி ஷேர் பண்ணிப்பீங்க? கண்டிப்பாங்க. அது அவருடைய ஹார்ட் ஒர்க். அது பெரிய படமோ சின்ன படமோ, பெரிய ஆர்டிஸ்டோ சின்ன ஆர்டிஸ்டோ, சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ, அதெல்லாம் கிடையாது. அவரோட ஹார்ட் ஒர்க் நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன், கொஞ்சம் கூட குறையாது. த டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், ஹி வில் புட் இஸ் பெஸ்ட் இன் வாட் எவர், ஈவன் இஃப் இட் இஸ் அ நார்மல் 1 minute ஃபிலிம் ஆர் 2 hours ஃபிலிம், வாட் எவர் ஹி வில் புட் இஸ் ஹார்ட் ஒர்க். அண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கு இன்னும் சக்ஸஸ் வரலையேன்னு ஒரு ஏக்கம் தான் இருக்கும். தவிர்த்து ஐ திங்க் ப்ளூ ஸ்டார் gave that answer. கண்டிப்பா இதுக்கப்புறமும் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வரணும். அவர் ரொம்ப பொறுமையா சூஸ் பண்ணி தான் எடுக்கிறாரு, அவசரம் இல்லாம. ஏன்னா he wants to give his best again. ஸோ அதனால வெரி ஹாப்பி. இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பேர் வரணும், முன் வந்து இது பண்ணணும். ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் டேலண்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு இன்னும் கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. உங்ககிட்ட கேட்பாரு ஏதாச்சும் இந்த கதை பத்தி, இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு, இந்த மாதிரி ரோல் வந்திருக்கு. நான் வந்து ஒரு முட்டாள், எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் பாவம் இந்த கதை வந்திருக்குமா, அதுக்கு அந்த இப்படி இருக்குமா, பாதி ஒரு 1 minute கேட்பேன். 1 minute மேலே என் மைண்ட் எங்கேயோ போயிடும், அப்படியே அலை பாஞ்சிட்டு போயிடும். எனக்கு ரொம்ப மைண்ட் ஃபிளக்சுவேட்டடா இருக்கும். உட்காந்து பொறுமையா கேட்கற அளவுக்கு இல்லை, பட்
ஒரு நாட் மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுவார். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரில ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸோ அவர் பண்ணுவார் பொறுமையாக, பாவம் நான் அப்பப்போ கேட்பார் என்கிட்ட. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ இந்த டான்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கிறதால இப்போ இங்கே வந்து ரொம்ப சின்ன பசங்களும் நாங்கள் ஆடுறத பார்க்க முடியுது, ரொம்ப பெரியவங்களாம் ரொம்ப. இப்போ ஒரு சின்ன பசங்கன்னா எவ்வளோ, ரொம்ப உங்களுடைய ரொம்ப யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்னா எவ்வளோ வயசு? ஆக்சுவலி 6.5. ஓகே. டி நகர் பிரான்ச்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க 6.5. இப்போ சம்மர் ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. பாண்டியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல சேர்ந்து ஒரு 1 வீக் ஒர்க் ஷாப் வந்து 1 மந்த்துக்கு தான் இருக்கு. ஸோ இந்த ஒர்க் ஷாப்க்காக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்டஸ்ட் எனக்கு ஏஜ் தெரியலையே, யார்ட்டையும் இப்படி இல்லை ஏஜ் கேட்கக்கூடாதுல்ல. எல்டஸ்ட் இருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும், பரவாயில்ல இந்த விஷயம் வராங்க ஆர்வமா. கண்டிப்பாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. ஒருத்தவங்க வராங்க சூப்பருங்க, அவங்க வந்து உட்கார கூட மாட்டாங்க. அந்த வாட்டர் பிரேக் வருதுல்ல, அப்போ கூட உட்கார மாட்டாங்க, நின்று ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 1 hour she wants to make the best use of it. நான் வீட்டில் போய் திருப்பி குக்கிங் அது இதுன்னு பண்ணணும்னு சொல்லி she's a homemaker. ஸோ அவங்க சூப்பர். ஓகே. இப்போ ஃபாரின்லாம் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, ஸ்டுடியோலேயே வந்து பார்க்கும்போது சில ப்ரெக்னென்ட் லேடிஸ் டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க அந்த பாடி பில்டிங், இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆனிங்கம்மா என்னம்மா குடத்தை தூக்குற பச்சை உடம்புக்காரியாக இருக்கு என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் டான்ஸ் அண்ட் இந்த ப்ரெக்னன்சி டைம்ஸ்ல? எனக்கு அதை பற்றி டீட்டெயிலிங்காக தெரியல எனக்கு. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டில் ஒர்க் அவுட் when they are pregnant. they go for yoga, they do gymming. டான்ஸ் எனக்கு தெரியல, பட் ஸ்லோவாக ஆடலான்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஏங்க நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கும் பாடிக்கும் இதாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி நான் சொல்கிறேன், எவ்ரிதிங் வில் பி ஈஸி, எதுவும் டஃப்பாக இருக்காது இல்லையா? ஸோ ஐ திங்க் there's nothing wrong in doing. ஸோ எப்பவுமே மற்ற எந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் அந்த கேள்விலாம் கேட்கப்படுறாங்க. ஆனால் ஒரு மீடியா இந்த சைடில் இருக்கவங்களும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கல்யாணம்லாம் எப்போங்க கல்யாணம் என்ன மாதிரி கேட்பாங்க, கல்யாணம் ஆட்டா குழந்தை எப்போன்னு கேட்பாங்க. இதே தான் வேலை. ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறைய உங்களோட யூடியூப் சேனல் வீடியோவில் கூட நீங்கள் நிறைய இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் த ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டேட்டிவாக உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன? ஸோ அப்படி ரிப்பீட்டேட்டிவாக எனக்கு ஒன்றும் பெருசாக கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்ததில்லை. அந்த மாதிரி இருந்தாலும் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் ஐ எம் ஃப்ரீ, ஒரு டோன்ட் கேர் டைப். ஓகே ஓகே. அண்ட் ஐ ஹேவ் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஃபார் தட். ஸோ ரைட் ரைட். ஏன்னா இப்போ எங்க 2 பேருக்கும் தெரியும், நீங்களும் சாந்தனும் அவர்களும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டில் இருக்கீங்க எல்லாமே. எப்பயாச்சும் பாக்கியராஜ் சார் உங்ககிட்ட பயங்கர ஒரு எமோஷனல் டாக்ஸ்லாம் நடந்திருக்கா? அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்களா? என் பையனை நீதாம்மா பார்த்துக்கணும், அவன் ஒரு குழந்தை, அந்த மாதிரி டாக்ஸ்லாம் போயிருக்கா? இல்லைங்க, அவர் பேசுறதே ரொம்ப கம்மி வீட்டில். ஆக்சுவலி அவர் பேசுறதே ரொம்ப கம்மி. அவர் ஒர்க்கில் இருப்பார், நாங்கள் எங்கள் ஒர்க்கில் இருப்போம். 2 days once தான் பார்ப்போம். அவர் சாப்பிட்ற டைமிங் வேறு, நாங்கள் சாப்பிட்ற டைமிங் வேறு. நானும் அம்மா சாந்தனு 3 பேர் எப்பவுமே சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பா வந்து ஒரு டைமிங் அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்கனால மாதிரி வேறு. ஸோ அந்த மாதிரி எமோஷனல் டாக்ஸ் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ ஃபைனலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ ஹவு சப்போர்ட்டிவ் 2 பேருமே உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயம் ஹவு சப்போர்ட்டிவ்? வி மேக் ஷுர் யூ earn, I earn. வெளில போகிறோமா வி ஸ்பெண்ட் ஈச் அதர் ஈக்குவலி, வி ஸ்பெண்ட். அந்த மாதிரி தான் இருக்கும். நீ போட்டு இதை எடுத்து குழப்பி அதை எடுத்து குழப்பி அதெல்லாம் கிடையாது. நீ எனக்கு இது பண்ணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு எப்படி இப்போ நீங்கள் வெளில போனீங்கன்னா ஆஃப் போட்டுறியா, போட்டுடலாம், இன்னைக்கு ஏன் ட்ரீட்டு அப்படின்னு வந்து நான் அவரை ட்ரீட்டுன்னு வர, அவ்வளோதான். நான் என்னோடது ஏர்ன் பண்ணி, நான் என்னோடது அவரோடது அவர் ஏர்ன் பண்ணி, இதுதான். ஓகே ஓகே. அதான் we keep it very simple, we don't complicate it. ரைட் ரைட். That's better இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி இட்ஸ் வெரி நல்ல விஷயம். இப்போ வந்து சூரரை போட்டு படத்துலலாம் நடக்கும், அந்த படத்துல ஒரு சீன் வரும்ல, இப்போ ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்போ ஐதர் இப்போ நீங்கள் கேட்கறதா இருக்கட்டும் இல்லை சாந்தனு கேட்கறா, அந்த ஒரு தயக்கம் எப்பாச்சும் இருந்திருக்கா? அதெல்லாம் இருக்காது. எப்படிங்க இருக்கும்? நம்ம உரிமையா நம்ம கேட்கணும்னா யாரை கேட்போம்? வேற எல்லாத்துக்குமே கூடயே இருக்கிறவங்கள தானே கேட்போம். அதுக்கு உண்டு, ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதுக்கு தயக்கம்லாம் இருக்காது. எப்படி அவருக்கு எதாவது வேணா நான் கொடுப்பேன், எனக்கு எதாவது வேணா அவர் கொடுப்பார். சூப்பர். ஸோ இந்த ஸ்டுடியோட திஸ் கோஸ் ஈவன் வித் அவர் ஃபேமிலி. கிரேட் கிரேட் கிரேட். ஸோ இந்த ஸ்டுடியோட ஐடியா ஃபர்ஸ்ட் யார், நீங்க சொன்னதா இல்லை சாந்தனு பிரதர் சொன்னாரா? இல்லை, ஆக்சுவலி எங்களுக்கு வந்தது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. 6 months பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கீனாக இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணோன்னா அது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல பேர் வேணும், நம்ம பேரில் ஓப்பன் பண்ணுறோம், நல்லா இருக்கணும் அப்படின்றது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ டி நகரில் அம்மா ரொம்ப வருஷம் எடுக்கிறாங்க, 30 years எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஏரியா விட்டு வந்ததே கிடையாது, எப்போவுமே அங்கே தான் எடுக்கிறோம். திடீர்னு இது கேட்டுன்னே யோசித்தேன், ரொம்ப இதாக இருந்தது. டைம் எடுத்தேன். அவங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. ஹரி அண்ட் சாகரிகா அவங்க அந்த கப்பிள், தி ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் ஃபிட் கிட் ஜிம். ஸோ அவங்க ஸ்பேஸை வந்து பார்த்தோம், வி ரியலி லைக் இட். இதை எப்படி ஃபுல்லாக மாற்றலாம், என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விட்டேன் ஃபுல்லாக. பாவம் அவங்கள போட்டு ஒரு வழியாக்கிட்டேன். எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த கலர் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும். ஏன்னா ஜிம்முன்னும் போது பிளாக் அண்ட் ரெட்ல இருந்தது. நாங்கள் இதை ஃபுல்லாக மாற்றினோம். எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களும் கூட சேர்ந்து பண்ணாங்க. ஸோ இந்த ஐடியான்றது எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதை நான் சொன்னேன்ல, நம்ம ஒன்று நினச்சோன்னா நடக்கலைன்னா ஃபீல் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. வந்தது ஒரு நல்ல இதாக நான் எடுத்துக்கிட்டேன்.
தட்ஸ் இட். நைஸ். வாமா ஜாலிய கூவ பத்தல பத்தலை பொட்டிய பத்தலை பத்தல புத்தரகுமா புத்தரகுமா பத்தக்குள்ள நீ சத்தருவடாதே நீ உண்டாருடாதே. சொல்லுங்க ஹரி. Honestly, I should first say thank you to ma'am and sir because almost for 6 months munadi I asked ma'am that we wanted to do a proper dance class at Fit Kids. Almost in 6 years I come, but we've never found something that was actually awesome. So we requested ma'am and sir to help us with this, and I should say thank you for trusting us with her brand first and bringing it inside. And that really made a difference to the energy at the gym also now, because like if you actually look at dance pathina, it actually balances out all of your chakras very easily. So your mood, like it becomes an antidepressant. There are so many small things with dance that people forget and do it. So workout, there is a level of intensity, but it's a very fun way of getting your workout inside. Sagarika's here. அவங்க wife. ஓகே. Yeah. So இவங்க actually KK's dance studio student. அத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அவங்க நியூ ஸ்டூடண்ட் தான். So அதான் அந்த பேச ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க. So it's actually her hard work, to be honest, more than mine. Ma'am's No, both of them. இல்ல ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் very வர்க்கிங். very hard working. She's a doctor. ஓகே. Lifestyle nutritionist. Yeah. ரைட். இப்போ இங்க இருக்க நிறைய பேர் வந்து வெவ்வேறு ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஆனா ஒரு டான்ஸ்ல Yeah. சோ எப்படி வீக்கெண்ட் கிளாஸஸ் இல்ல டெய்லி வருவாங்களா? இல்ல மண்டே டு ஃப்ரைடே கிளாसेस இருக்கு. மார்னிங் 7 to 8 am, ஈவினிங் 6:30 to 7:30 pm, and சாட்டர்டே சண்டே 10:30 to 11:30 am இருக்கு. ஓகே. சோ இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே weekend batch. பேட்ச். வீக்கெண்ட் பேட்ச். நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வராங்க, அட்வொகேட்ஸ் வராங்க, ஹோம் மேக்கர்ஸ், ஷெஃப்ஸ், ஷெஃப் அவங்க. சோ அந்த மாதிரி இங்க பாருங்க ஒரு அழகான ட்வின்ஸ் இருக்காங்க. ட்வின்ஸ் பாருங்க. ஆஹா. ஹாய் சொல்லுங்க. நல்ல யா. சோ காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாரும் லைக் அதான் டான்ஸ்ன்றது யார் வேணா பண்ணலாம், ஏஜ் எல்லாம் இல்ல. சோ வெக்கப்படாம வந்து பண்ணா இட் வில் பி நைஸ். உங்களுக்கு யாரு? எல்லாருமே உங்க பர்சனல் ஃபேவரட்டா இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு இவங்க வந்தா அது ஒரு இடத்துக்கே ஒரு எனர்ஜி சேர்க்கணும். அந்த மாதிரி யாரா இருக்காங்க? திவ்யா. ஓ. ஸ்ரேயா திவ்யா கையை தூக்குங்க அப்பதான் நீங்க தெரியும். நான் சொன்னேன்ல ஏற்கனவே. யா அவங்க இல்லாம நான் எந்த ஒரு ரீலும் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட டான்ஸ் ரீல்ஸ்ல இவங்க கன்ஃபார்மா இருப்பாங்க. ரீல் இல்ல எல்லா நேரத்துலயும் எனிதிங் இஃப் ஐ வாண்ட் ஏதா ஐடியா சொல்லு திவ்யா, ஏதா சாங் சஜஷன் சொல்லுங்க அப்படின்னா காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே டப்னு நாங்க ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். So they're always there. Whenever I call them, they're there. Yeah, so my favorite. So உங்களுக்கு உங்களுடைய மாஸ்டர் வந்து சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் சில பேர் வந்து கலா மாஸ்டர் கெத்துன்னுவாங்க, பிருந்தா மாஸ்டர் கெத்துன்னுவாங்க, ஓந்தி மாஸ்டர் கெத்துன்னுவாங்க. இருந்தாலும் கீகி மாஸ்டர் கீகி மாஸ்டர் இல்ல, ஜெயந்தி மாஸ்டர் தான் மாஸ்டர். நான் மாஸ்டர் நீங்க கிடையாது. மாஸ்டர் இல்லையா? இருந்தாலும் உங்களுக்குலாம் உங்க மாஸ்டர் தானங்க. இல்ல யாருமே நீங்க மாஸ்டர் இல்ல. யாருக்குமே மாஸ்டர் இல்ல. அப்பா சாமி காலகட்டத்துல. ஏன் எதனால? No. எல்லாமே சேர்ந்து நவீன் தானே உங்க பேரு? ஆமா. நவீன் என் தொழிலையே மாத்துறாரு. நான் வந்து ஒரு ஆங்கர். ப்ளீஸ் அப்படியா? ஐ அம் நாட் a master. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. சோ கீகி அவங்க வந்து இது ஒரு ஜாலியா பண்றாங்க, இது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு இன்பில்ட் அந்த ஒரு ஜீன்ல வந்திருக்கும்ல. சோ வாட்ஸ் வெரி ஸ்பெஷல் இன்? இல்ல ஃபுல்லா அவங்க சூப்பர் டான்சர்ஸ் அவங்க அப்பத்துல இருந்து. சோ அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. நான் மாஸ்டர் இல்லங்க, நான் வந்து ஒரு டான்சர், நீங்க ஒரு டான்சர். சூப்பர். அவங்க டான்சர்ஸ் அண்ணனும் சேம் அதே தான். சாந்தனு ஓகே. அவர் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரியா இன்னைக்கு வந்து மாஸ்டர் வராரு கம்பஸ் தூங்குடான்ற மாதிரி ஆந்திர வராரு, ஃபாஸ்டான பாட்டு ஆடுங்கடா. இல்ல அவர் வந்தோடனே செம்ம ஹாப்பி. வந்தோடனே ஹாயா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்படி இருப்பாங்களோ அதே போலதான் இவங்களை பார்த்தாலும் ஒரு அண்ணனை பார்த்தக்குள்ள அப்படியே இருக்கும். ஃபுல் அண்ட் வந்தாரு. ஒரு ஒர்க்ல நான் காலை வைக்கிறேன்னா அது கண்டிப்பா மை பெட்டர் ஹாஃப்க்கு அது கண்டிப்பா போய் சேரும். ஏன்னா வாட் எவர் ஐ டூ இஸ் த சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த பேசுற எல்லா விஷயங்களும் பேசுறதுலாம் ஹரி அண்ட் சாந்தனு தான் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம், அவங்க மற்ற ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ யா தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். சூப்பர். ஸோ அது ஒரு கொடுத்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? யுவர் ஸ்டுடியோ 2 அண்ட் அதோட ஓப்பனிங் டே எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பி. ஒரு பக்கம் நர்வஸ்னஸ், ஒரு பக்கம் பயம், எல்லாமே மிக்ஸ்ட் இமோஷன்ஸா இருக்கு. இப்போ கூட 1 வீக் ஆச்சு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, எல்லாரும் கேட்டு நாங்க என்ன பெட்டர்மென்ட் பண்ண முடியும், நாங்க எங்க சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும்ன்றதை நாங்க பண்ணிட்டே இருக்கோம். ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்னும் நல்லா வரணும்.
கண்டிப்பா 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 நல்லா வருவீங்க அண்ட் ஆல்ரெடி. எனக்கு ஒரு டவுட் நவி, சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். பாய்ஸ் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னே தெரியல, கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்து ஜாயின் பண்றாங்க. எங்க ஜிம்முக்கு செம்மையா நிறைய பேர் வராங்க, ஆனா யாருமே இங்க வர மாட்டேங்கிறாங்க. ஏன் ஹரி, பசங்களுக்கு ஒரு what is வெக்கம் the இருக்கு. problem, ஹரி? ஏன் brother அந்த வெக்கத்தை போக என்ன பண்ணணும்? ஜிம்ல போய் எல்லாம் மயங்கரம் பண்றாங்க, அப்படியே இங்க ஏன் வர மாட்டாங்க? ஐ திங்க் பயம் அவங்களுக்கு ஆடும்போது ஷை பயம். ஹவு டு வி லுக் இன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ரிஹென்ஷன் மேபி. பட் அதை உடைக்கணும். முதல்ல ஆடினா தானங்க தெரியும் அவங்களுக்கு. ஆக்சுவலி டி நகர் பிரான்ச்ல பாய்ஸ் வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வராதுங்க, சின்ன வயசுல இருந்து டான்ஸே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க வந்ததாங்க தெரியும். அதுக்கு தான் நான் சொல்றேன், வாங்க வந்து பழகுங்க, வாங்க பழகலான்ற மாதிரி வந்து ஆடினாதான் யூ வில் கெட் டு நோ. இன்ஸ்ட்ரக்டரே ஒரு கை தான். ஸோ இதுக்கு மேல என்ன நம்மளுக்கு வெக்கம் இருக்கணும் சொல்லுங்க? சரி, அது நம்ம வந்து ஃபுல் கேர்லிஷாவோ ஃபுல் பாய்ஷாவோ அப்படி போக மாட்டோம், மிக்ஸ்டா தான் போறோம், ஸ்டைல்ஸ்ல இருக்கட்டும். ஸோ யார் வேணாலும் அது கத்துக்கலாம். பாய்ஸ் ஸ்ரீநகர்ல வந்திருக்காங்க, இன்னும் அடையாறுல நான் ஒரு பையனை மட்டும் தான் பாத்திருக்கேன், கேசவனை மட்டும் தான் பாத்திருக்கேன். இன்னும் நிறைய பேர் நான் எதிர்பார்க்கறேன். வாங்க ஃபிட் கிட் ஜிம்முக்கு வரீங்க, அப்படியே கிகிஸ் டான்ஸ் ஸ்டுடியோக்கு வாங்க. சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக். சோ அப்படி பாக்கும்போது சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்களா பசங்களுக்கு தனியா மென்ஸ் பேட்ச் 8 to 10, கேர்ள்ஸ் பேட்ச் அதெல்லாம் இல்ல. இல்லைங்க, நான் எனக்கு இது ஹாஸ்டலா நடத்துறோம் இருக்கு. ஆனா இருக்கா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஸ்டுடியோஸ் பிரிக்கிறாங்க? இல்ல உமன்ஸ் உள்ள அந்த மாதிரி எல்லாம் தனியா பிரிக்கிறாங்க. அதனால தான் பசங்க வந்து I கோச்சிக்கிறாங்க. like to be equal. ஆஹா No பிரிச்சுஃபைங். Okay, I like to okay. be equal. சூப்பர். இவங்க வந்து நம்ம ஒரு படம் கமலஹாசன் மாதிரி எல்லாரும் ஏன் ஒண்ணா தெரியுமா? சேர்ந்து ஆடுங்க. ஏன்னா sometimes we might do அந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும்போது பேரிங் பண்ணி கூட ஆடலாம், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஆடலாம், பேரிங் பண்ணி ஆடலாம், சேர்ந்து ஆடலாம். ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, ஸ்டைல்ஸ் இருக்கு. ரைட் சூப்பர். ஸோ எப்பயுமே கீக்கி அந்த ஆரம்பத்தை மறக்க மாட்டாங்க. மானாட மயிலாடன்ற மாதிரி எல்லாருமே வந்து இங்க நீங்க ஆடலாம். தனியா கேர்ள்ஸ் பாய்ஸ் நீங்க என்னைக்குமே பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா. ஸோ உங்க ஸ்டைல்ல எனக்கு ஃபைனலா உங்க ஸ்டைல்ல உங்களுடைய கேங்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தா எப்படி இருக்கும்? வேற என்னோட மார்க்கெட்டிங் ஹெட் பேசுவாங்க. சஞ்சீவ் கிட்ட போன மைக் கொடுங்கப்பா. சஞ்சீவ் கிட்ட குடுக்கு நீங்களாம் தான் கீக்கிக்கு கொடுக்கணும். கீக்கி எங்கிட்டே தருவாங்க. நாங்க எங்களுக்கு கொடுத்துப்போமா? நீங்க தானே கொடுக்கணும் நியாயமா பார்த்தா. அது அடையார் பாலத்துக்கு எதிர்க்க இருக்குது கீக்கியோட ஸ்டுடியோ. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது. பாருங்க அவங்க அப்பா யாரோ பேசுறாங்க. வாங்க கடைசியா இவங்களுக்கு பாருங்க வெக்கம் போயிடுச்சு. சொல்லுங்க. ஷெல்ஃப்ல இருக்கும் தூசு கீக்கி டான்ஸ் கிளாஸ் தான் மாசு. இதெல்லாம் ஓகே யாராச்சும் பயங்கரமா ஃபுல்லா முட்டை வரைக்கும் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? நாங்களே ஒரு போன வாரம் ரீல் ஒன்னு ஷூட் பண்ணோம். பிராக்டிஸ் பண்றோம் கரண்ட் போயிடுச்சு. என்னடா பண்றது, பசி வேற. ஆர்டர் பண்ணு. எங்க இருந்து? KFC. எங்க அக்கா இருக்கா வேற. மகா வா ப்ளீஸ் வா 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 வா. ஆக்சுவலி எங்க அக்கா KFC ல ஆர்டர் பண்ற மாதிரி இல்ல எங்க ஃபேமிலி வா இங்க வந்து நடுவுல வந்து. சோ அன்னைக்கு வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணோம். ரீல் பண்ணும்போது KFC ல இருந்து ஆர்டர் பண்ணலாம், பயங்கர பசி, கரண்ட் வேற போயிடுச்சு. இவங்க எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டா ஆட முடியாதே, ரிவர்ஸ்ல இப்படி வருமே, ஏன்னா நாங்க வேற வேவ்ஸா பண்றோம், ரிவர்ஸ்ல இப்படி வந்துருமே சிக்கன்லாம் அப்படின்றாங்க. நான் சொன்னேன் சாப்பிடாம ஆட முடியாது பசிக்குதுன்னு. கரண்ட் வேற இல்ல, சரின்ட்டு ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். நல்லா கோக்கு பர்கர் சிக்கன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்பதானே கேட்டீங்க சாப்பிட்டு ஆடுனீங்க. அப்புறம் கரண்ட் போனா சாந்தனு வந்தாரு. என்ன பண்றீங்க எல்லாம்? இன்னும் ஆடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு லேட்டா? நாங்க எல்லாம் சாப்பிடுறோம், கரண்ட் இல்ல, அப்படி இப்படி ரீசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் மோஸ்டா அவர் ஷூட் பண்ணுவார், சூப்பரா ஷூட் பண்ணுவாரு, சூப்பரா எடிட் பண்ணுவாரு. ஸோ கோரியோகிராஃபிலாம் இவங்க 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா நாங்க ஆடுறதா எங்க வேலை. ஓகே, ஸோ அவர் வந்து ஷூட் பண்ணி கொடுப்பாரு. அன்னைக்கு நல்லா இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஆடி இருக்கோம். அந்த ரீல் கூடிய சீக்கிரம் வரும், அதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். என்ன சாங்னு நான் சொல்லிட்டேன், சொல்லலாமா? சொல்லுங்க. சோலி கே பீச்சே கே ஹேன்னு ஒரு சாங் இருக்கு. அதுக்கு வந்து நாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ஆடி இருக்கோம். அதனால என்னமா இந்த சைஸ்ல இருக்கேன், என்னமா இப்படி இருக்கேன் எல்லாம் யாரும் கேட்க கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஒண்ணு சிபி இப்போ கரண்ட் போனா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். எங்கடா மெயின் சுவிட்ச் எங்கடா இருக்கு, போய் நீங்களா சாப் பண்ணுங்க. அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு பண்பு இருக்கு, கரண்ட் ஆஃப் ஆனா ஏதாச்சும் வாங்கி எங்க அக்காக்கு வந்து இந்த சாப்பிடுற விஷயத்துல எல்லாம் ரொம்ப தாராள மனசு. அவ்வளவுதான்ப்பா, போய் நல்லா இப்ப சாப்பிடணும், அதுக்கு தானே வாழறோம். சோறு முக்கியம் இல்லையா? கேசவ சாப்பிடுவாப்பா, நீ இப்ப என்னப்பா சாப்பிட போற வீட்ல போயிட்டு? KFC சாப்பிட போறோம். KFC சாப்பிட போறியா? நோ, நீ ஆக்சுவலி KFC பசிக்குது. பார்வதி
ஹாஸ்பிட்டல். குரோம்பேட்டையில ஆர்த்தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி கவனிச்சுப்பாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்.